ஸ்லோவா இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ், டெமென்ஷியா, இந்த ஏஜிங் ப்ராசஸ்ல 70s and 80sல அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அந்த பெரியவங்க குழந்தையாகும் போது முக்கியமா நம்ம லயன் மாதிரி நம்ம வீட்டுல எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த வீட்டோடைய பெரியவங்க. அவங்க நம்பிதான் நம்ம ஒரு 4 அண்ணன் தம்பி, 4 அக்கா தங்கச்சி ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்போம். அவங்க மாதிரி ஒரு தூண், ஒரு மெயின் பில்லர் ஆஃப் த ஹவுஸுக்கு வந்து இந்த மாதிரி பிரெயின்ல நோய்கள் வரும்போது அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க குழந்தை மாதிரி ஆகும்போது அவங்க சொல்லிதான் நம்ம எல்லாமே கல்யாணம் பண்ணிருப்போம். அவங்க சொல்லிதான் வீட்டுல ஃபங்க்ஷனே நடக்கும். அவங்களே வந்து ஸ்தம்பிச்சு போகும்போது இந்த ஃபேமிலி நாலா பக்கமா பிரியது பார்த்திருக்கோம். எங்க கிட்ட வந்து நிறைய மன்றாடுவாங்க, சார் எங்க அப்பா யூரின் போறது தெரியல, எங்க அப்பா நைட்ல தூங்க மாட்டாரு, எங்க அம்மா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு புடவை கூட ஒழுங்கா கட்டிக்க மாட்டாங்க, அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும் உங்களை பத்தி. இந்த மாதிரி பிசியோதெரப்பி, அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் தெரப்பி, அங்கேயும் அதே தான். யூ அப்பீல் டு தேர் இன்னர் மோஸ்ட் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் எப்பயுமே மறக்காது சார். நீங்க தாட்ஸை மறந்தா கூட அந்த கல்யாணத்தப்போ ஒரு எமோஷன், அந்த ஃபர்ஸ்ட் வைஃபோட வெளியே போன எமோஷன், ஃபர்ஸ்ட் படம், அந்த முதல் குழந்தை பிறந்தப்போ ஒரு எமோஷன், முதல் காரு, முதல் வீடு, முதல்ல அந்த ஆபீஸ்ல போகும்போது முதல் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி அந்த எமோஷன் நீங்க ரீப்ளே பண்றீங்கன்னா அவங்களுக்கு நிறைய தாட்ஸ், மெமரிஸ் வந்து ரீகெயின் ஆகுது. அதோட பெரிஃபரல் தாட்ஸும் பேரலல் தாட்ஸ் எல்லாம் ரீகெயின் ஆறாங்க. சோ உங்களோட வேலை கான்ஸ்டன்டா அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். பழைய நியூஸா இருந்தா கூட அது புது நியூஸா மாதிரி நீங்க காட்டலாம். மறதியே வராம பெரியவங்க இருக்கணும்னா ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணுங்க. அதுக்கு நீங்களும் உடந்துன்னு சொன்னா பயந்துருவீங்க இல்லையா? நீங்க தான் உங்க பெரியவங்களுக்கு நீ வந்து மார்க்கெட்டுக்கு போவேனா, நீ தான் இவ்வளவு நாள் வாங்கினிருந்திய, நீ உட்காரு, நான் வந்து வாங்கிட்டு வரேன், இல்ல நான் வேலைக்காரி அனுப்புறேன், நீ வண்டி எடுக்க வேண்டாம், உனக்கு வயசாயிடுச்சு, நீ எது கஷ்டப்படணும், நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், நீ சம்பாரிச்சது போதும் அப்படின்னு இப்படியே நம்ம தப்பு தப்பா பேசிட்டு இருக்கோம். அவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண, அவங்களுக்கு வேணான்னு சொல்ல சொல்ல அவங்க மைண்ட் மக்கிடுது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த காசு கவுண்ட் பண்றது, கணக்கு வச்சுக்கிறது, ஏதாவது புதுசா கத்துக்கிறது, இது இருந்துட்டே இருக்கணும். ஆக்டிவா இருக்கணும். அவங்களுக்குள்ள சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இருந்தா இல்லாத மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அவங்க மாத்திக்கணும். இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. நீங்களும் அவங்கள வேணாம் நீங்க வயசாயிடுச்சு விழுந்துருவீங்க, நீங்க அதை பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, படியேறாதீங்கன்னா சுத்தமா மைண்ட் கெட்டு போயிடுது, மறதி வந்துடுது.